வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தீதிரு நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்களில் தினங்களில் நாம் அனைவரும் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம்தான் பதிவுரை இருக்கின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம் பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தீதிரு நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்களின் தினங்களில் நாம் அனைவரும் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம். இன்றைய இந்த வீடியோ பதிவானது பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தீதிரு நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்களின் தினங்களில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. அந்த வீடியோ பதிவானது நாம் அனைவருக்கும், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே மிக 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 அதி முக்கியமான பதிவு. நாம் எல்லாரும் க்ஷமமாக இருக்கணும்னாக்கா நிச்சயமாக இந்த பதிவை பார்த்துட்டா அது பிரகாரம் தான் செய்யணும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித உயிர் பிராணிகளாக பிறந்த மனித பிறவிகள் அனைவருக்கும் ஒன்றுதான். இதில் பிராமண வர்ணக்காரர்கள், சத்திரிய வர்ணக்காரர்கள், வைசிய வர்ணக்காரர்கள், சூத்திர வர்ணக்காரர்கள் என்று யாருக்கும் தனித்தனியே கிடையாது. ஆனால் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லிருக்க ரிஷிகளால் அப்படின்னாக்கா, கலியுகமானது ஆரம்பித்த உடனேயே மனித இப்போ 5126 வருஷம் முடிய போகிறது. கலியுகம் ஆரம்பிக்கும் பொழுதே அவர்களுக்கு தனித்தனியான சாஸ்திரம் என்று பிராமண வர்ணக்காரர்களில் மகா வேத பண்டிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், வேத சாஸ்திர வல்லுநர்கள் அனைவரும் உங்களுக்கு வேறு எங்களுக்கு வேறு என்று சொல்லி கலியுகத்தில் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரையும் அதர்ம வழியில் நடத்தி கொண்டு செல்வார்கள். அதனால்தான் கலியுகம் முழுவதும் 100% அதர்மமானது நடக்கும் என்ற ரிஷிகளால் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆரம்பிக்கிறது முன்னாலே ஒவ்வொரு யுகத்திலையும் என்னென்னலாம் நடக்கும்னுட்டு சொல்லப்பட்டுள்ளது. அந்த ரிஷிகளால் எழுதப்பட்டுள்ள அந்த உண்மையான விஷயத்தை மட்டும்தான் நமது சேனலிலே நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, தீதிரு நட்சத்திரங்கள்னா என்னென்ன? எந்தெந்த நட்சத்திரம்? மொத்தம் 27 நட்சத்திரங்களில் தீதிரு நட்சத்திரங்கள் என்று இருக்கின்றது. அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன என்று பார்த்தமையானால், திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை, அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களும், ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூர்வபுல்மணிய நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பூர்வ புரோட்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டே நட்சத்திரம், விஷாகா நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் ஆகிய இந்த 12 நட்சத்திரங்களும் தீதிரு நட்சத்திரங்கள். இந்த தீதிரு நட்சத்திரங்களில் உள்ள நாட்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? அதாவது இந்த தீதிரு நட்சத்திரங்களில் நாம் காலை முதல் 4 முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும்
செய்ய வேண்டும். இந்த ஜீர நட்சத்திர நாட்களில் பித்ரு கருணாவை, அதாவது இப்போ தவறிடுறா அவளுக்கு அந்த 13 நாள் காரியம் பண்ணணும், அதை பண்ணணும். அதே பிரகாரம் வருஷா வருஷம் நம்ம செய்யக்கூடிய சிரார்த்தம், திதி, தவசம் இதெல்லாம் நான் அதெல்லாம் செய்யணும், அபர காரியங்கள்லாம் செய்யணும். இந்த ஜீர நட்சத்திர நாட்களில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றால், நம்ம குழந்தைகளுக்கு ஜாதகம், அதாவது குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை கணிக்கிறது, ஜாதகம் எழுதுறது, அப்படி எல்லா குழந்தைகளுக்கு ஜாதகத்தை கொண்டு பார்க்கறது, தங்களுக்கு போய் ஜாதகம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கறது. சிறு குழந்தைகளுக்கு அக்ஷர அபியாசம், அந்த 2.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு அக்ஷர அபியாசம் செய்யறது. சின்ன குழந்தைக்கு 1.5 வயசு ஆகிடுச்சுன்னா அன்னப்பிராசனம்னு சொல்லிட்டு அப்போ தான் குழந்தைங்க சாப்பாட்டை ஊட்டி விடுவோம். அந்த சாப்பாடையானது ஊட்டி விடக்கூடியது. ஏன்னா இந்த தீவிர நட்சத்திர நாட்களில் நீங்கள் சாப்பாடை ஊட்டி விட்டேன்னா அந்த குழந்தைகளுக்கு பின்னால் அது சாப்பிடாது, அது சாப்பாடே சாப்பிடாது, குழந்தை வளர்ச்சியும் இருக்காது. இதுதான் முக்கியமானது இந்த தீவிர நட்சத்திர நாட்களில் செஞ்சாங்க. உங்களது குழந்தைகளை புதிதாக பாடசாலையில் பள்ளியில் சேர்ப்பது, குழந்தைகளினுடைய கல்விக்காக பரீட்சைக்கு பணமானது கட்டுவது, குழந்தைகளுடைய மேல் படிப்பிற்காக கல்லூரியில் கொண்டு போய் சேர்ப்பது, குழந்தைகள் கல்வி முடித்து உத்தியோகத்திற்காக விண்ணப்பம் செய்வது, முதலாக அயல் நாடுகளில் உத்தியோகத்திற்காக விண்ணப்பம் செய்வது, முதல் பிரயாணமாக அல்லது எப்போது வேண்டும்னாலும் பிரயாணம் செய்கிறோம் என்றால் இந்த 12 நட்சத்திர நாட்களில் அயல் நாடுகளுக்கு, அதாவது நமது பாரத தேசத்தில் எங்கே வேணாலும் போகலாம். இதே கேத்ராதியாக போகிறோம், நான் கைலாசம் போய் பார்க்குறோம், பாத யாத்திரையாக போகக்கூடியதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ இங்கேருந்து நான் மலைக்கு போகிறேன், பாத யாத்திரையாக போகிறேன், போகக்கூடாது. அப்படி அந்த யாத்திரையாக போனாக்கா திரும்பி வர மாட்டான்னு தான் சொல்லியிருக்கு இந்த தீவிர நட்சத்திரங்களில். அயல் நாட்டு பயணத்துக்கும் போகக்கூடாது. தாங்களது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், வீடு கட்டணும்னுட்டு. அந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இந்த 12 நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடாது. ஆனால் வாஸ்து இருந்தால் வீடு கட்ட முதலாக ஆரம்பிப்பதை செய்யலாம். ஏன்னா வாஸ்து பகவானுக்கு நட்சத்திர திதி வார தோஷங்கள் எதுவும் கிடையாது. வாஸ்து இருக்கிற நாளில் மட்டும்தான் பூஜை போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டின்னு இருக்கோம், நாங்கள் தளம் போடுறோம், இந்த 12 நட்சத்திரங்கள் தளம் போடக்கூடாது. இந்த 12 தீவிர நட்சத்திர நாட்களில் கிரகப்பிரவேசம் வைக்கக்கூடாது, புதுமணி புகழா வைக்கக்கூடாது. தங்களுடைய பெண் குழந்தைக்கு முதலாக அந்த பெண் குழந்தையானது பருவ வயதை அடைந்தார், அதாவது மாருடைய பூப்படைந்த நாளிலிருந்து புண்ணியாக வாச்சனம் ருத்து சாந்தி செய்து தங்களது வீட்டிற்கு இந்த 12 நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களில் செய்யக்கூடாது. தங்களது ஆண் பெண் குழந்தைகளுக்கு விவாகம் செய்வதற்காக ஜாதக பொருத்தமானது பார்க்கக்கூடியது. போய் பெண் பார்க்கும் படலம் பண்ண வேண்டிய செய்யறது, மாப்பிள்ளையை போய் பார்க்க வேண்டிய பெண் வீட்டுக்காரர்கள் போய் மாப்பிள்ளையை போய் பார்க்கறது, நிச்சயதார்த்தம் நிச்சயதாம்பூலம் செய்யறது, விவாகம் திருமணம் செய்யறது, இதெல்லாம் இந்த நாட்களில் வச்சுக்க கூடாது. சரி, காத்தால விவாகம் ஆயிடுச்சு, இந்த நட்சத்திரம் இல்லை, ராத்திரி அந்த நட்சத்திரமானது வந்துருக்கு,
ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் வச்சிருக்கு, முகூர்த்தம் ஆயிடுறதுக்கு அர்த்தால அஸ்வினி நட்சத்திரம். சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தாங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்துடுத்து, அது தீவிர நட்சத்திரம். சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமா, வைக்கக்கூடாது. அப்படி நம்ம சாந்தி முகூர்த்தமானது அந்த எதை தம்பதிகள் இருவருக்கும் வைத்தோமே ஆனால் அவருடைய வாழ்க்கையானது ஒன்று பிரிந்துவிடும், அல்லது புத்திரபாக்கிய சத்தந்தான பாக்கியமானது இருக்காது. இதை தான் சொல்றது, இது உண்மைதான். இந்த நாட்களில் முக்கியமான விஷயம், இந்த 12 தீவிர 12 நட்சத்திர நாட்களில் நீங்கள் யாரிடமாவது எல்லாரும் கடன் வாங்காம யாரும் குடும்பத்தை நடத்த முடியாது. அப்படி கடன் வாங்கினேன்னா உங்களால் இந்த கடனை திருப்பி அவட்ட கொடுக்க முடியாது. இந்த 12 நாளில் வாங்கினான். அதே போல் உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டால் அந்த கடனை இந்த 12 நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களில் கொடுத்தீர்களேயானால் அந்த பயிருக்கு கடனானது உங்களுக்கு வந்து சேராது. கொடுத்ததான் மறுபடியும் அது உங்கள் கைக்கு வராது, பணம் வராது. புதிதாக எல்லாருக்கும் நாமளும் ஒரு வியாபாரம் பண்ணணும், சொந்த தொழில் செஞ்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஆசை தாராளமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சுயமாக வியாபாரம் சுய தொழில் ஆரம்பிப்பது, ஏற்கனவே அங்கே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வச்சுப்போம், ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அதை விசேஷம் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த புதிய பணிகள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. முக்கியமாக பார்த்தேன்னா வெளியூர் பிரயாணங்கள். என்ன சொல்றீங்க வெளியூர் பிரயாணங்கள்னா எதையான்னு சொல்றீங்க? இந்த பாரத தேசத்தில் பரத கண்டத்தில் இந்த இந்தியா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல எங்க வேணாலும் போகலாம். ஆனா நம்ம பரத கண்டம் இந்தியாவை விட்டு வெளில போறோம்னாக்கத்தான் இந்த 12 நாட்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. அதே இந்த பரத கண்டத்தில் நம்ம பிரயாணம் பண்றோம், ஏதோ கோவிலுக்கு போறோம், யாத்திரையா போறோம் அப்படின்னா அப்பயும் இந்த 12 நாளை பார்க்கணும். அப்படி அந்த 12 நாளில் இப்போ பார்த்துட்டோம்னாக்கா எப்படியா இருந்தாலும் அவசியம் போய்தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தயிரை சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. தயிரை சாப்பிட்டுட்டு பிரயாணம் பண்ணணும், கோவில் பிரயாணம் யாத்திரைய. இதுவரை தங்களுக்கு குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த தீவிர நட்சத்திர நாட்களில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய் என்பவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த பராபவ வருஷத்தில் இருந்தாவது நாம் அனைவரும் இனிமேலாவது அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் சத்தந்தான பாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுரோபவந்து. சுபவஸ்து ததாஸ்து.